இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங், ஃபோக்கஸ் பிராக்கெட்டிங் அண்ட் ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங்னு சொல்ல போகிற விஷயம். அப்படின்னா என்ன, எதுக்காக ஃபோக்கஸை ஸ்டாக் பண்ணணும், இது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவான ஒரு எக்ஸாம்பிளோட சிம்பிளாக பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹே வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு MirrorME ஸ்டுடியோ. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங்னா என்ன, இது நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம், இல்லை ஒரு ஜுவல்லரி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு ஸ்டில் லைஃப் மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கிளிப்பை ஃபோட்டோஷூட் எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோவில் இந்த கிளிப்பு வந்து முன்னாடியிலேருந்து பின்பக்கம் வரைக்கும் அது ஃபோக்கஸில் இருக்கணும். இது என்னங்க பிரச்சனை, நல்ல அப்பச்சர வேல்யூவை ஏற்றி வச்சா போதும், எல்லாமே ஃபோக்கஸில் இருக்க போகுது. ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறோம், எல்லாமே ஃபோக்கஸில் தானே இருக்குது. F16 வைக்கிறோம், இங்கேருந்து மலை உச்சி வரைக்கும் ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ அப்பச்சர் வேல்யூ ஏற்றி வச்சா ஃபோக்கஸில் இருக்கும்ல. அப்புறம் எதுக்கு நம்ம அந்த ஃபோக்கஸை ஸ்டாக் பண்ணணும், நிறைய இமேஜஸ் எடுத்து எதுக்கு ஒன்றா ஸ்டாக் பண்ணணும்? நல்ல ஒரு கேள்வி. ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் தூரத்துலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பச்சர் வேல்யூ ஒரு குறிப்பிட்ட வேல்யூவிலே அது அந்த ஃபோக்கல் பிளேனு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் அந்த சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட் முன்னாடி இருக்க ஃபோர்க்ரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபோக்கஸில் இருக்கும். அதே கேமராவையும் சப்ஜெக்டையும் ரொம்ப க்ளோஸாக வந்து வச்சுட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் இருக்கீங்க. ஒரு ஸ்டுடியோவில் ஒரு ஸ்டில் லைஃபை ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா உங்கள் கேமரா வந்து ஒரு 20 அடி தள்ளி இருக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு 1 or 2 feet தான் இருக்க போகுது. மேக்ஸிமம் ஒரு 5 அடியில் இருக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன தான் அப்பச்சர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் உங்கள் ஃபோக்கஸ் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க, சப்போஸ் இங்கே ஃப்ரண்ட் சைடில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும், பிளர் ஆயிரும். பின்னாடி வச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிறது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். இதனால தான் ஒரு ப்ராடக்ட் ஷூட் எடுக்கிறோம், ஒரு ஜுவல்லரி ஷூட் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இவங்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க முக்கியமான ஹை குவாலிட்டி ப்ரொடக்ஷனுக்கு ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக நிறையா ஃபோட்டோஸை வேறு ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸில் எடுத்து ஒன்றா மெர்ஜ் பண்ணுறது தான் இந்த ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங். ஒரு பிக்சர் எடுத்திங்கன்னா நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பாயிண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்கும், மீத இடத்துல லைட்டாவாச்சும் உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும், பிளர்ராக இருக்கும். அதனால் ஒரு 10-15 ஃபோட்டோஸ் வேறு இடத்துல ஃபோக்கஸ் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணி எடுத்து ஒன்றா ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை ஒரு சில கேமராஸில் அவுட் ஆஃப் த கேமரா உங்களுக்கு ஃபோக்கஸை மெர்ஜ் பண்ணி ஸ்டாக் பண்ணி ஒரு சிங்கிள் இமேஜாக ஃபுல்லாக ஃபோக்கஸில் இருக்க மாதிரி தரும். தட் இஸ் ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங். ஃபார் சிம்பிளாக நம்ம ஸ்டுடியோவில் ஒரு ஜுவல்லரி வச்சுருக்கோம், அதோட பேக் சைடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பிளராக இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பேக் சைட் பிளராக இருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நான் மிடில் ஃபோக்கஸ் பண்ணால் 2 பக்கமும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்போஸ் சென்டரில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், 2 பக்கம் லைட்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கிறத தெளிவாக பார்க்கலாம். இப்போ தான் உங்கள் கேமராவில் இருக்க இந்த ஃபோக்கஸ் பிராக்கெட்டிங், ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லதாக தெரியும். ஸோ எந்த கேமரா இருந்தாலும் சரி அதில் பிராக்கெட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள ஒயிட் பேலன்ஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் நம்ம போய் ஃபோக்கஸ் பிராக்கெட்டிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் நான் லூமிக்ஸ் கேமரால இருக்கிற அந்த பிராக்கெட்டிங்கிற ஆப்ஷனுக்கு போறேன். ஸோ எனக்கு இப்போ ஒயிட் பேலன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்போஷரும் பிராக்கெட்டிங் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஃபோக்கஸை நான் போய் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இதர செட்டிங்ஸ் இருக்குது. அதில் ஸ்டெப், இமேஜ் கவுண்ட் அண்ட் சீக்வன்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் வேணும், எவ்வளோ இமேஜ் வேணும், என்ன சீக்வன்ஸில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டெப்ஸில் போனேன்னா எனக்கு 10 ஸ்டெப் இருக்கும். +1லேருந்து +10 வரைக்கும் இருக்கும். நான் +2 இல்லை +4 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இமேஜ் கவுண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நார்மலாக 11 இருக்கும். அதை நான் ஒரு 20 இமேஜாக டோட்டலாக எடுத்துக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய சீக்வன்ஸில் எனக்கு 0லேருந்து ஆரம்பித்து அதோட ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது மாதிரி, எனக்கு நெகட்டிவ் ஃபோக்கஸ் வேணாம், ஸோ +ல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுட்டு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். எனக்கு மொத்தமாக 20 ஃபோட்டோஸ் எடுத்து தள்ளுது. 20 ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாக 20 ஃபோட்டோஸ் ஃபோக்கஸுங்கிற ஒரு குரூப்பில் இருக்குது. இப்போ மொத்தமாக நம்மளுக்கு 20 ஃபோட்டோஸ் கையில் கிடச்சிருச்சு. இந்த 20 ஃபோட்டோஸ் அப்படியே எடுத்துகிட்டு போய் லைட்ரூமுக்கு கொண்டு போகிறோம். உங்கள் கார்டை எடுத்து உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு அந்த 20 ஃபோட்டோஸும் உங்கள் லைட்ரூமில் ஓப்பன் பண்ணு. நீங்கள் லைட்ரூமில் 20 ஃபோட்டோஸை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மொத்த 20 ஃபோட்டோஸையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், கோ டு எடிட், ஓப்பன் ஆஸ் லேயர்ஸ் இன் ஃபோட்டோஷாப். தென் ஃபோட்டோஷாப் உங்கள் 20 ஃபோட்டோஸையும் லேயர்ஸாக ஓப்பன் பண்ணிடும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கிடையாது, லேயர்ஸாக ஓப்பன் பண்ணும். இந்த 20 ஃபோட்டோஸையும் நீங்கள் டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு எடிட், ஆட்டோ அலைன் லேயர்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். தென் ப்ரொஜெக்ஷனை ஆட்டோவில் வச்சுக்கிட்டு கிளிக் ஓகே. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட 20 ஃபோட்டோஸையும் எடுத்து அதை அலைன் பண்ண ட்ரை பண்ணும். நீங்கள் என்ன தான் ட்ரைபாடில் வச்சுருந்தாலும் கொஞ்சம் நஞ்சம் அந்த கேமரா மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில லென்சஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த ஃபோக்கஸ் ப்ரீத்திங்கில் கொஞ்சம் சப்ஜெக்ட் அங்கங்கே உங்களுக்கு எட்ஜஸில் சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சுன்னா
இந்த 20 ஃபோட்டோஸையும் அது வந்து டோட்டலாக சப்ஜெக்டை வச்சு மையப்படுத்தி அலைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சில கார்னர்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரிம் ஆகிருக்கிறத க்ராப் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ தென் அகெயின் செலக்ட் ஆல் எடிட் ஆட்டோ பிளண்ட். இப்போ ஸ்டாக் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் எதையும் டச் பண்ணாமல் கிளிக் ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட அலைன் பண்ணியிருக்கிற மொத்த பிக்சர்ஸை அப்படியே பிளெண்ட் பண்ணோம். பிளெண்ட் பண்ணுறதுனா ஒரு பிக்சருக்கும் தனித்தனியாக எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் இருக்கோ அங்கங்கே ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்க்கு உங்களோட மாஸ்கிங்கை க்ரியேட் பண்ணி அழகாக பிளெண்ட் பண்ணிடும். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிக்சர்ஸ்க்கும் தனித்தனி செப்பரேட் மாஸ்கிங் இருக்கும். ஸோ மாஸ்கிங்கில் ஒயிட்டில் தெரியுறது எல்லாமே உங்களுக்கு ஃபோக்கஸில் இருக்குது, பிளாக்கில் தெரியுறது எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குங்கிறத அதாவே முடிவு பண்ணி அழகாக பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு ஃபைனல் இமேஜ். இப்போ கோ டு எக்ஸ்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அஸ் JPEG. உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். தென் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இருக்கிற எல்லா விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஆப்ஷன்ஸை செட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ 20 இமேஜ் 2 ஸ்டெப்பாக சீக்வன்ஸில் 0 to +ல் ஃபோக்கஸ் எடுத்துருக்கு. ஆனால் சில இடங்களில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து பாட்டமுக்கு வந்தீங்கன்னா சில இடங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிறத நீங்கள் தெளிவாக கவனிக்கலாம். இது வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஒரு சின்ன பிரச்சனை. அதில் மாஸ்கிங்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கிற விஷயத்தையும் அது வந்து பிளெண்டிங்கில் கொண்டு வந்துடும். அது உங்களுக்கு வேணாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் மாஸ்கிங்க்கு போயிட்டு உங்கள் ப்ரஷ் டூவில் எடுத்துக்கிட்டு அதை பிளாக்காக நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த இடம் உங்களுக்கு தெரியாது. ஒயிட்டில் இருக்கிற இடம் ஃபோக்கஸில் இருக்கும், பிளாக்கில் இருக்கிற இடம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும், அதாவது தெரியாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் அந்த உங்களோட ஃபைனல் இமேஜ் மெருகத்தை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட மாஸ்க்கை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு 20 மாஸ்க் இருக்குது, அது அப்படியே ஒரு 5 நிமிஷம் தான் டைம் ஆகும். அதை நீங்கள் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் எந்த அளவுக்கு ஃபோக்கஸில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபோக்கஸ் பிராக்கெட்டிங் இவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு தான் யூஸ் பண்ண முடியும். எந்த சப்ஜெக்ட் ஆடலையோ அந்த சப்ஜெக்ட் மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரைபாட் வேணும், உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டான லைட்டிங் இருக்கணும், லைட் சேஞ்ச் ஆகக்கூடாது, பொசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஃப்ரேமிங் சேஞ்ச் ஆகக்கூடாது. நீங்கள் ஒரு வாட்டி செட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லென்ஸில் உள்ள ஃபோக்கஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஃபோக்கல் லென்த்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. தென் இந்த விஷயத்தை உங்களோட வெட்டிங் ஃபோட்டோகிராஃபுக்கு நீங்கள் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பொண்ணு மாப்பிள்ளையை தவிர நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ரிங்கு வச்சுருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் வச்சுருக்கீங்க, தாலி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆர்டிஸ்டிக்காக நான் போக்காவிலே உரும்பா எனக்கு இந்த ஃபோக்கஸ் டேக்கிங்லாம் தேவையில்லைனாலும் அழகாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த தாலி முழுக்க எனக்கு ஃபோக்கஸில் இருக்கணும், ஆனால் பக்கத்தில் நான் போய் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபோக்கஸ் டேக்கிங்கை ட்ரைபாடை வச்சு அழகாக நீங்கள் வெட்டிங்கில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கேமரா டு கேமரா சேஞ்ச் ஆகும். இது வந்து ஒரு பேசிக்கான செட்டிங். ஃபோக்கஸ் டேக்கிங்னா என்ன, அது எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் Lightroom ஃபோட்டோஷாப்பில் செய்கிறது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது MirrorME ஸ்டுடியோ. பி கிரேட் ஒன் வித் யூ. பை.